பிரைஸ் லார்ட். இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா. அவன் ஒரு இடத்துல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தானா. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எங்கேயுமே அவன் நகரவில்லை. அதே இடத்துல இருந்து பிச்சை எடுக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அவனோட ஆயுசு முடிஞ்சு போகுது. பிற்பாடு அவன் மரித்து விடுகிறான். அந்த வழியாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனுக்கு பிச்சை போடுறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனை அடக்கம் செய்வதற்கான இடத்தை தேடும்போது எங்கேயுமே அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. அப்ப எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, சரி அவன் பிச்சை எடுத்த இடத்திலேயே அவனை புதைத்து விடுவோம்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது, அப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்துல அவன் இருந்த இடத்துலயே அவனை தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருமித்து அந்த அவன் இருந்த இடத்திலேயே குழியை வெட்டி அவனை புதைப்பதற்கு அவங்க முயற்சிக்கும் போது, அவங்க தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியம் தட்டுப்படும் போது, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா பொக்கிஷங்கள், வெள்ளி, பொன், அப்புறம் பாத்தீங்கன்னா சில பாத்திர வகை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட புதையல் இருந்துதான். பாருங்க, அந்த புதையலை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்துல கொடுத்து, அங்கே இருந்தவங்களுக்கு யார் அதை பார்த்தார்களோ கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்து, அவங்க யாரெல்லாம் என்ன இது பண்ணாங்களோ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ. ஆனால் அதன் மேல இருந்த அந்த பிச்சைக்காரனும் கடைசி வரைக்கும் தருத்திரனா இருந்து அவன் மரித்து போனான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த புதையலை எடுத்துட்டாங்க, அதே குழியில அவனை புதைச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்வுல பாத்தீங்கன்னா நமக்குள்ள புதைஞ்சு இருக்கக்கூடியதான பல விதமான நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய ஐஸ்வர்யங்களை நம்ம கடைசி வரைக்குமே காண முடியாம, கண்டுகொள்ள முடியாம, பார்க்க முடியாம அப்படியே நாம் மரித்து விடுகிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தையும் பின்வரும் சந்ததிகள் அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப கண்டுபிடிக்க வேண்டிய நாம் மண்ணுக்குள்ளே புதைந்து ஒண்ணும் இல்லாம போயிடுறோம். என்னதான் நீங்க புதையலுக்கு மேல உட்கார்ந்து இருந்தாலும், என்னதான் நீங்க அந்த தரையில உட்கார்ந்து இருந்தாலும், உங்களுக்கு கீழே புதையல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாத வரைக்கும் நீங்க பிச்சைக்காரன் தான். எவ்வளவு வேதனையான்னு ஒண்ணு பாத்தீங்களா? ஆனா நம்ம அப்படி கிடையாது. நமக்கு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற அந்த ஞானத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, தேடலை கொடுத்திருக்கிறாரு. நாம் தருத்திரனாகவே மரிப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல, பிச்சைக்காரனாகவே வாழணும்ன்றது தேவனுக்கு சித்தம் அல்ல. மாறாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஐஸ்வர்யம் எது, மெய்யான ஐஸ்வர்யம் எது, பொக்கிஷங்கள் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளும் அனுபவித்து பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ இந்த பிச்சைக்காரனை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்.